நேற்று ஆலு சப்பாத்திக்கு ரெடி பண்ண அந்த கிழங்கு மசாலா கொஞ்சம் மீதம் இருந்தது. ஏன்னா நேற்று நான் ஒரு 3 சப்பாத்திக்காக தான் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இந்த ஃபில்லிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. ஈவினிங்கில் சமோசா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி என்ட்ரீஸ்லேருந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது சமோசா மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் எனக்கு மடிக்க தெரில. அதனால அப்படியே ரோல் பண்ணியே எல்லாமே மடிச்சுட்டு அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டில் மட்டும் ஃபில்லிங் வச்சு ரோல் பண்ணியிருந்தேன். அது என்னடானா உள்ளே வச்ச மசாலாலாம் வெளியில் தெரிஞ்சிச்சு. எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் டொப்புன்னு வெடிச்சிடுமோன்னு பயந்துட்டு அப்புறம் 2 ஷீட்டுக்குள்ளே மசாலா வச்சு அதை ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணியிருந்தேன். நல்ல கிறிஸ்பியாக, அதுவும் அந்த டொமேட்டோ கெச்சப் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பேஸ்ட்ரி 1 பேக்கெட் $1.90. இதுலேயே 50 ஷீட்ஸ் இருக்கும். அதில் 10 தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 40 மீதம் இருக்குது. ரொம்ப நாளைக்கும் நம்ம வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி ஈவினிங்கில் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி தான் காலி பண்ணணும். குழந்தைங்களுக்கு தேங்காய் பால்லாம் சேர்த்து பாசிப்பயிறு புலாவும் ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு தூணா ரேக் சமைச்சிருந்தேன். ஈவினிங்கில் நல்லா ஃப்ரை பண்ண ஐட்டம் சாப்பிட்டதுனால டின்னர் கொஞ்சம் ஹெல்த்தியாக முடிச்சாச்சு.